வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டெட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நமக்கு டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. அதற்காகவே நம்முடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் டெஸ்ட் பேட்சும் ஆன்லைன் கிளாஸஸும் கொடுக்க போகிற சொல்லியிருந்தோம். ஏற்கனவே பார்த்தா நிறைய மாணவர்கள் வந்து அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ அட்மிஷன் போட்ட மாணவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகள் உங்களுக்கு எப்படி கொண்டு போகிறாங்க, டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் எப்படி பார்த்தோன்னா நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க, உங்களுக்கான நோட்ஸு எப்படி கொடுக்க போகிறோம், அதுபோல் ஆன்லைன் கிளாஸ் மாணவர்கள் உங்களுக்கு வகுப்புகள் எப்படி கொடுக்க போகிறோம், உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸ் எப்படி இருக்க போகுது, லைவ் செக்ஷன் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு தேர்வுகள் எப்படி இருக்க போகுது. ஏற்கனவே பார்த்தோன்னா எனக்கு சுத்தமாக இதை பற்றி தெரியாது, அதனால தான் நான் கிளாஸ்லேயே சேர்ந்தேன். என்ன வந்து எப்படி நீங்கள் பாஸ் பண்ண வைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2027 புத்தகம் வந்து மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நான் ஒரு கேள்வி 2 கேள்வி போயிடுச்சுன்னு தான் நம்ம சேர்ந்துருக்கோம். இப்போ வந்து புத்தகம் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி ஆகிடும், என்னோடய வாழ்க்கையை பார்த்தோன்னா வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணோம், உங்களை நம்பி தான் இருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு தெளிவான பாதையை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அளிக்கக்கூடிய வீடியோவை தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. முதல்ல வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்துக்குங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்த மட்டத்தில் வந்து நமக்கு 2 பேப்பராக வந்து வச்சுருந்தோம், டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. இந்த பேப்பர் 2ல் பொறுத்த வரைக்கும் 2 நபர்கள் இருப்பாங்க. சயின்ஸ் பேப்பர் எழுதுகிற நபர்களும் மேக்ஸ் பேப்பர் எழுதுகிற நபர்களும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஷெடியூல் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு டெஸ்ட்டு பார்த்தோன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த தேர்வுக்கான அந்த அட்டவணை அடிப்படையில் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியல் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா படிக்க போகிறீங்க. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. உங்களோட மதிப்பெண் பார்த்தோன்னா டெஸ்ட் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு OMR ஷீட் வந்து PDF வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த OMR ஷீட்டை எல்லாருமே ஒரு 20 காப்பி பார்த்தோன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ப்ராக்டிஸ் மெத்தட் முறையை பார்த்தோன்னா வந்து OMR ஷீட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபீல் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய மாணவர்கள், ஒரு சில மாணவர்களும் பார்த்தோன்னா அந்த 85வது கேள்விக்கு 86வது கேள்வி வந்து ஷேட் பண்ணி வந்து கடைசியில் பார்த்தோன்னா எல்லா கேள்விகளும் தவறாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில மாணவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு ஆகக்கூடாது அப்படின்னோம்னா அடிப்படையிலிருந்தே உங்களோட பயிற்சி பார்த்தோன்னா வந்து ஒரு முழு நிறைவு பெறணும்னா இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். அப்போ இந்த OMRக்கு வந்து பார்த்தோன்னா இது பண்ணாதீங்க. உங்கள் சைட்லேயே ஏதாவது ஜெராக்ஸ் கடையில் ரொம்ப ஒரு 50 பைசா ₹1 அந்த மாதிரி ரேஞ்சில் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 20 காப்பி பார்த்தோன்னா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 20 காப்பி வச்சுட்டு இந்த வாரத்துக்கு 2 தேர்வு நடக்குது. புதன்கிழமை ஒரு நாள் தேர்வு நடக்கும் போது, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேர்வு நடக்கும் போது, அந்த தேர்வு நடக்கின்ற அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த போர்ஷன் படிக்க போகிறீங்க, நீங்கள் பார்த்தோன்னா தேர்வு எழுத போகிறீங்க. அந்த செட்டப் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு உங்களோட டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவாங்க, ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதன்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அழகாக தேர்வு எழுதினே வந்து போகிறீங்க. டெஸ்ட் பேட்ச் அந்த பெரும்பான்மையான மாணவர்கள் ஏற்கனவே 1 மார்க் 2 மார்க்கில் தவற விட்ட மாணவர்கள் தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு புதுசாக எதுவும் நான் சொல்லணும்னு அவசியம் இருக்காது. கொடுத்த ஷெடியூல் படி தெளிவாக படிக்க போகிறீங்க. அந்த தேர்வை முழு நிறைவாக பார்த்தா எழுத போகிறீங்க. இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேப் விட்டே இருந்தீங்கன்னா இன்னொன்று ஆகுனா, நாட்கள் சேர ஆகுனா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்க் ஆகிடும். திருப்பி புதுசாக ஏதாவது சேர்ந்தால் சார் நான் அது வரைக்கும் படிக்கவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க புது பேட்சில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பணியில் வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். நான் ஒரு சிலர் தான் பார்த்தோன்னா வேலை செய்யாமல் இருப்போம். பெரும்பான்மையான நபர்கள் பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நேரமே பார்த்தோன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அழகாக ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கும். இப்போத்துலேருந்து நீங்கள் ப்ராப்பராக கொண்டாந்துட்டிங்கன்னா டிசம்பரில் நடக்கிற எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோன்னா வந்து SGTO, UGTRB எக்ஸாம், PGTR எக்ஸாம்லாம் அடுத்து நடக்க போது அந்த தேர்வில் நம்ம பங்கேற்று வெற்றி பெற்று போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் எந்தவித குழப்பம் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக உங்கள் பாதையை நாட்டி போயிட்டே இருங்க. அடுத்து பார்க்கும்போது இந்த நம்ம ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த மட்டத்தில் நிறைய மாணவர்கள் சொல்லும்போது என்ன, சார் நான் இப்போ தான் வந்து பிஎடே முடிச்சிருக்கேன், அது இல்லாமல் நான் படித்து பார்த்தோன்னா வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து புதுசாக படிக்கும்போது எனக்கு எதுவுமே இன்னும் பீக் ஆகலை. இப்படி இருக்கிற மாணவர்கள் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு படிக்க தெரியும், ஏதாவது எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருவீங்க. அந்த ஒரே ஒரு கான்செப்டுக்காக தான் நீங்கள் வந்து பேட்சே சேர்ந்துருக்கீங்க. அப்போ அதனால் உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்னம்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, உங்களுக்கு சப்ஜெக்டாக முடிக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வரைக்கும் நமக்கு வந்து கேள்விகள் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது தமிழ், ஆங்கிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கணிதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா உளவியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியல். சரிங்களா? நீங்கள் பேப்பர் 1 இருந்தாலும் சரி,
பேப்பர் 2வாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த 6 சப்ஜெக்ட் தான் காமனாக இருக்க போகுது. சரிங்களா? இந்த 6 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் பார்த்தோன்னா வந்து ரொம்ப காமனாக இருக்கும். எதுன்னு பார்க்கும்போது நமக்கு தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி காமனாக இருக்கும். டெட் பேப்பர் 2வில் மட்டும் பார்த்தோன்னா வந்து இந்த சைக்காலஜி கொஞ்சம் பார்த்தோன்னா ஒரு சில பகுதியில் எக்ஸ்ட்ரா சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் மட்டும் மீதி எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் கூட நமக்கு வந்து 6லேருந்து 8 வரைக்கும் தான் கேள்வி இருக்கணும். ஆனால் தமிழ் கேள்வியில் எங்கே இருந்துச்சு அப்படின்னம்னா 6லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. இங்கிலீஷும் அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழை பொறுத்த மட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது கேள்விகள் எங்கே மேஜராக ரோல் பண்ணோன்னா இந்த கிராமர், அதாவது போயம், போயட்ரி, அதாவது இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதில் நமக்கு பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் பெரும்பான்மையான கேள்விகள் இருக்குது. எவ்வளோ கேள்விகள் வரும் அப்படின்னா ஒரு 18 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து இலக்கணத்தில் இருக்குது. அப்போ இலக்கியத்தில் எவ்வளோ கேள்வினா ஒரு 10லேருந்து 12 கேள்விகள் வந்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் முறைதான், ஏன்னா ஒவ்வொரு டேர்மில் ஒரு மாதிரி கேள்விகள் கேட்பாங்க இலக்கணம் இல்லாமல். ஏன்னா அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் நடந்த எக்ஸாமில் இலக்கணம் இல்லாமல் இலக்கியத்திலிருந்து கேள்வி கேட்டாங்க. இந்த முறை நடந்த எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்க, இலக்கணத்தில் பெரும்பான்மையான கேள்வி கேட்டாங்க. அப்போ அவங்க கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடும். தமிழை பொறுத்த மட்டத்தில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு 30 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. ஆவரேஜாக ஒவ்வொரு பாடத்துலையும் நமக்கு எவ்வளோ கேள்விகள் வரப்போகுது அப்படின்னம்னா 30 கேள்விகள் பார்த்தோன்னா வரப்போகுது. இந்த 30 கேள்விகள் நம்ம எப்படி அழகாக எடுக்க போகிறோம், அதுதான் வந்து இங்கே வந்து விஷயமே. இந்த 30 கேள்விகளில் குறைந்தபட்சம் நம்ம 25 கேள்விகள் பார்த்தோன்னா நம்ம எடுக்கணும். என்ன சார் சொல்கிறீங்க, 25 கேள்வினா 5 பார்த்தோன்னாலே நம்ம வந்து 125 கேள்விகள் நம்ம எடுத்துடுறோம். 125 கேள்விகள் எடுப்பது நம்ம சாத்தியமா அப்படின்னம்னா கட்டாயம் சொல்கிறேன் பாருங்கள். 125 கேள்வி எடுக்கிறது பார்த்தோன்னா கட்டாயம் சாத்தியம்தான். ஆனால் எல்லாருமே 125 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து எடுக்க முடியாது. ஏன்னா படிக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டி வந்து மாறும். உதாரணத்துக்கு எடுத்துக்கும் போது தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்ச நபர்களுக்கு ஆங்கிலம் சரியாக வராது. அதுவே ஆங்கிலம் தெரிஞ்ச நபர்களுக்கு தமிழ் சரியாக வராது. சரிங்களா? இப்படி இருக்கீங்களா? அப்போ தமிழில் வந்து 30க்கு 25 கேள்விகள் போடக்கூடிய நபர்கள் ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் தான் போடுவாங்க. அதுவே ஆங்கிலத்தில் 25 கேள்விகள் போடக்கூடிய நபர்கள் அப்போ இங்கே தமிழ் எவ்வளோ கேள்விகள் போடுவாங்கன்னா ஒரு 15 கேள்விகள் போடுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 பாடத்திட்டத்துலையும் நம்ம எவ்வளோ ஆவரேஜாக எடுக்கணும் அப்படின்னம்னா நமக்கு இங்கே 60 கேள்விகள் வரப்போகுது. இந்த 60 கேள்விகளில் 40 கேள்விகள் நம்ம கட்டாயம் பார்த்தோன்னா எடுத்தாகணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 2 சப்ஜெக்ட் லாங்குவேஜ் பார்ட்டை பொறுத்த மட்டத்தில் 2 தான். ஏன்னா எல்லாருமே 2 கேட்டகரி தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு தமிழ் நல்லா வரும், இன்னொருத்தருக்கு தமிழ் வராது. சரிங்களா? தமிழ் நல்லா வர நபர்கள் 25 கேள்விகள் தமிழ்லையும், தமிழ் சரியாக வராத நபர்கள் என்ன ஆங்கிலம் வந்து சரியாக வராத நபர்கள் 15 கேள்விகளும் 14 போடப்படும். அப்போ ஆவரேஜாக இது நல்லா வந்தாலும் அது சரியாக வரனாலும் ஆவரேஜாக நம்ம எவ்வளோ போட்டுருந்தோம், 60 கேள்வி கேட்க போகிறாங்க. அதற்கு 40 கேள்விகள் நம்ம கட்டாயம் போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து காமனாக இருக்கும்போது இந்த உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். இந்த உளவியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவை அப்படின்றத உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து நடத்தி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துரும். நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், ஒரு 5 hours வீடியோ இருக்குது, நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஸ்பெஷல் டேட்டில் கூட சொல்லியிருந்தோம். நிறைய மாணவர்கள் வந்து சொல்கிறது என்ன விஷயம்னா, சார் 5 மணி நேரம் வீடியோ மட்டும் தான் சார் பார்த்துட்டு போனேன், நான் வந்து 17 கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போட்டேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம பிஎட் படிக்கும்போது நான் படித்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த கம்பேக் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்ல. ப்ராப்பர் க்ளீன் நீட் அண்ட் பார்த்தோன்னா வந்து மெட்டீரியல் பார்த்தோன்னா தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு கிளாஸஸ் தெளிவாக இருக்கும். அப்போ இந்த 2 செக்மெண்ட்டும் முடிக்கும்போது இதில் ஒரு 30 கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு வச்சுங்க, குறைந்தபட்சம் நீங்கள் போட்டுக்கங்க 15 கேள்விகள் போட்டுருங்க. சரிங்களா? 15 கேள்விகள். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணும்போது அப்போ நம்ம எளிமையாக கணக்கு பண்ண போகிறோம். இப்போ வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இந்த தமிழ், ஆங்கிலம், இந்த தமிழ் ஆங்கிலம் பொறுத்த மட்டத்தில் எவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னா 60க்கு 40 கேள்விகள் நம்ம இந்த பகுதியில் எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? அதே போல் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த உளவியல் பாடத்திட்டத்தில் 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இந்த 30ல் 15 கேள்விகள் நாம் எளிமையாக பார்த்தோன்னா வந்து எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஆவரேஜாக கனெக்ட் பண்ணோம்னா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த மரத்தில் பேப்பர் 1ஆக இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆக இருந்தாலும் சரி, பேப்பர் 2ல் சயின்ஸ் மேக்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த 3 பகுதிகளும் 3 பேருக்கும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ இந்த 3 கான்செப்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துடணும் அப்படின்னம்னா குறைந்தபட்சம் 50 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்துடணும். இந்த 50ன்றது குறைந்தபட்சம். உங்களுக்கு புரியுதுங்களா? குறைந்தபட்சன்றது 50ன்றது குறைந்தபட்சம் தான். நம்ம வந்து நார்மலாக நீங்கள் படித்தா கூட இது எல்லாமே குறைந்ததான் பட்சம் போட்டிருக்கேன். அதுக்கே 55 கேள்விகள் இருக்குது. அந்த 55 நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், 50 கேள்விகள் எடுத்தால் போதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட். இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நபர்கள் இருப்பாங்க.
உதாரணத்துக்கு பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற 3 தவிர்த்துட்டு இவங்களுக்கு கேள்வியாக இருக்க போகிறது வந்து கணிதம். சரிங்களா? அதே போல் பேப்பர் 2ல் இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் கணிதம். உங்களுக்கு இங்கே 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க, உங்களுக்கு இங்கே 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க பேப்பர் 1 இருக்கிற நபர்களுக்கு. சரிங்களா? இந்த 30 கேள்விகளும் உங்களுக்கு எங்கிருந்து தான் கேட்பாங்க அப்படின்னா, பள்ளி பாடப்புத்தகத்தை தாண்டி எங்கேயுமே உங்களுக்கு கேள்விகள் போகாது. அப்படியே புக் பேக் கொஸ்டினே கேட்கலாம். இந்த தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே எவ்வளோ கேள்வி இருப்போம்னா, ஸ்கூல் புக் 6லேருந்து 10ஆம் வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை மட்டும்தான் நம்ம கேள்வியாக பார்த்தோன்னா அமைய போகுது. அந்த கேள்விகள் மொத்தம் பார்த்தோன்னா வந்து 30 கேள்வி இருக்குது. இதில் என்னென்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த சுத்தமாக வராதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு வராதுன்ற விஷயத்த வர வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கஷ்டமான கேள்விகள், அதாவது கஷ்டம்ன்றதை விட எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த கொஷினை போட முடியுற மாதிரி ஒரு 10லேருந்து 12 கேள்விகள் கட்டாயம் வந்து தேர்வில் வரும். 10லேருந்து 12 கேள்விகள் 2 பார்ட்டிக்கும் அதுதான். 10லேருந்து 12 கேள்விகள் என்ன பண்ணலாம், இது ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபார்முலா மேலே போடணும், அதெல்லாம் பண்ணணும், நிறைய வேலை இருக்கும். ஆனால் ஒரு 18 கேள்விகள், சரிங்களா, ஒரு 15லேருந்து 18 கேள்விகள் சும்மா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நம்ம கொடுக்குற ஷார்ட்கட்டு ஆப்ஷன் வச்சே பார்த்தோன்னா வந்து எலிமினேஷன் பண்ணுற மெத்தடு, இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ கேள்விகள் போடலாம், 18 கேள்விகள் போடலாம். சரிங்களா? நான் உங்கள் 2 பார்ட்டிக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மேக்ஸில் 30க்கு 30 எடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம எவ்வளோ எடுக்கலாம், 15லிருந்து 20 கேள்விகள் நம்ம கட்டாயம் எடுக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம அந்த பார்ட்டில் 50 கேள்விகள் நம்ம எடுத்துட்டோம். உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜியில் 50 கேள்வி எடுத்துட்டோம். மேக்ஸு, இந்த 2 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 30 கேள்விகள் இருக்குது. இந்த 30 நம்ம எவ்வளோ கேள்வி எடுத்துலன்னா 20 கேள்வி கட்டாயம் எடுத்துடலாம். சரிங்க சார், 20 என்னால் போட முடியலாலும் மேக்ஸ் சுத்தமாக வராத நபர்களாக இருந்தாலும் கட்டாயம் 15 எடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 15 கேள்விகள் உங்களுக்கு கட்டாயம் நான் எடுக்க வச்சுருவேன். சரிங்களா? இந்த 15 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே பேப்பர் 1 படிக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு என்ன பாடம் இருக்குன்னா, அதாவது இவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சமூக அறிவியலையும் அறிவியலையும் சேர்த்துருக்கோம். இதுக்கு உங்களுக்கு கேள்விகள் எங்கே இருக்கும் அப்படின்னா, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடம். அதாவது பேப்பர் 1க்கு மட்டும் இது சொல்கிறேன். 6 முதல் 8ஆம் வகுப்பு இருக்கிற கேள்விகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 15லிருந்து 20 கேள்விகள் இருக்கும். ரோல் பண்ணணும். 10th 9th 10th போகும். ஆனால் உங்களுக்கு ரோல் பண்ணுற இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 6லேருந்து 8th வரைக்கும் இருக்குது. இந்த 6லேருந்து 8th வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே போதும், ஒரு 15 கேள்விக்கு மேலே போயிடலாம். 9th 10th பொறுத்த வரைக்கும் செலக்டட் பாடம், இந்தந்த பாடங்கள் மட்டும் படிங்க, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன், அதை மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இதில் ஒரு 15 கேள்வி. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம இதில் ஒரு 15, மேக்ஸில் ஒரு 15. சரிங்களா? இதில் 15, அதில் 15. ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னா ஒரு 55, அப்போ ஒரு 30 கால்குலேட் பண்ணால் 85 கேள்விகளுக்கு மேலே. இது எல்லாமே என்ன தான் சொல்கிறீங்களா, குறைந்தபட்ச மதிப்பெண் சொல்கிறாங்க. இது சுத்தமாக எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் நம்ம கொடுக்கக்கூடிய வகுப்பில் ஒழுங்காக கவனித்து நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் தெளிவாக எழுதிட்டு வந்தாலே போதும். நீங்கள் 85 கேள்விகளுக்கு மேலே தெளிவாக போடலாம். அதிகபட்சம் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் வகுப்புக்கு உட்காருங்க. அதுக்கு உட்காந்த விஷயத்த ஒரு 2 மணி நேரம் படிங்க, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சிங்களா, 3 மணி நேரம். மறுநாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டில் ஒரு 30 கேள்விகள் உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து கன்க்ளூஷன் நடக்கும். இந்த கேள்விகள் எப்படி வரும், எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் லைவ் செக்ஷன் நடக்கும். அடுத்து மறுநாள் உங்களுக்கு என்ன நடக்கும்னா தேர்வு நடக்கும். லைவ் செக்ஷன் டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை உங்களுக்கு கேள்வித்தாளாக வந்து கொடுப்போம், ப்ராக்டிஸ்க்காக கொடுப்போம். அப்போ இந்த 3 விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டில் கிளாஸஸ் ஃபுல்லாக கவனிக்க போகிறீங்க. 2வது நாள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு லைவ் செக்ஷனில் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விவாதம் பண்ண போகிறாங்க. 3ஆவது நாள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ஈஸியாக நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் பார்த்தோன்னா அந்த பகுதியில் நடத்தக்கூடிய பகுதியில் தெளிவாக வந்து கிளியர் பண்ணுறீங்க. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எங்கள் கூட நீங்கள் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக அந்த வெற்றி வாய்ப்புன்றது பெற்றுடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்கும்போது வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? இது வந்து பேப்பர் 2. இந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற பாடத்தில் நமக்கு மேஜராக பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கேள்விக்கு ப்ளஸ் 15 கேள்விகளுக்கு மேலே நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் தான் இருக்குது. 15லேருந்து 20 கேள்வி வரும். ஒரு சில கேள்விகள் 11th 12th போயிருக்காங்க, எப்பவுமே போகிறதா ரெகுலராக 11th 12th போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், 15 கேள்விகள் கட்டாயம் எடுக்கலாம். இந்த மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 20, இங்கே ஒரு 15 அப்படின்னு எடுத்தாலும் 35 ப்ளஸ்ஸு நீங்கள் எவ்வளோ பண்ணலாம், அது ஒரு 55. நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணால் கூட 90 கேள்விகள் ஈஸியாக வந்து போட்டுடலாம்.
நிறைய மாணவர்கள் சொல்கிறதுனா சார் சோஷியல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், எங்களால் வந்து படிக்க முடியல சார். ஏன்னா இதை தாண்டி நம்ம சோஷியல் போகும்போது சோஷியல் இருந்து மட்டுமே நமக்கு 60 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இந்த 60 கேள்விகள் எங்கேருந்து அப்படி போகுதுன்னு பார்க்கும்போது 6லேருந்து 12th நல்லா ரோல் பண்ணுது. இதில் 6லேருந்து 10th வரைக்கும் தான் இருக்குது. கொஷின் ஹெவியாக இருக்கும். ஒரு 20 கேள்விகள் 6லேருந்து 10th வரைக்குமே இருக்கும். 10 கேள்விகள் மட்டும்தான் எங்கே போக போகுது, உங்களுக்கு 11th 12th வந்து போக போகுது. அப்போ நம்ம மாணவர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஹெவியாக ஸ்ட்ராங்காக படிக்கக்கூடிய பாடம் என்னென்னா 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற பாடத்தை தெரவாக வந்து முடிக்கணும். சரிங்களா? அப்போ அது முடித்தா மட்டும்தான் நம்ம வெற்றின்றதே பார்த்தோன்னா வந்து போக முடியும். ஏன்னா நிறைய நாள் வந்து நம்ம படித்து என்ன பண்ணிட்டோம், நம்ம பிஎட் படித்தோம், சரி ஒரு ஆசிரியர் ஆகிடலாம், இந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி அப்படி ஏற்றுக்குன்னு பார்க்குற போது டெட்டு கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. நம்ம பணி சூழலையும் பார்த்துட்டு இந்த டெட் எக்ஸாம் எழுதுறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். ஆனால் வேறு வழி கிடையாது. இந்த சமூகத்தின் அடிப்படையில் நிறைய பேர் எழுதுகிறாங்க அப்படின்னும் போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து பயணிச்சாகணும். அப்போ இந்த டெட்டு தேர்வு எழுதணும் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், சரிங்களா? இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறாங்க, இதுதான் உங்களுக்கு மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு வகுப்பு வந்து எப்படி போக போகுது அப்படி பாருங்கள். உங்களுக்கு வகுப்பு எப்படின்னும் போது உங்களுக்கு சிலபஸ் பார்த்தோன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துரு. என்னென்னா தமிழ் எவ்வளோ கேள்வி வரப்போகுது, இங்கிலீஷில் எவ்வளோ கேள்வி வரப்போகுது, சைக்காலஜி எவ்வளோ வரப்போகுது, சயின்ஸ் எவ்வளோ, சோஷியல் எவ்வளோன்னு சொல்லியாச்சு. மொத்தம் 150 கேள்விகள். இதை எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னம்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை வந்து மொத்தமாக நடத்தினா அது ஒரு கலவை சாதம் மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறேன், இதுக்கு முன்னாடி நடந்த பேட்சுக்கும் அப்படி தான் நம்ம கிளியராக கொடுத்தோம். ஈஸியாக பார்த்தோன்னா வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 15 days, முதல் ஒரு 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துப்போம். சரிங்களா? முதல் 15 நாள். அந்த 15 நாளில் பார்த்தோன்னா வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிற தமிழை பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முடிச்சு கொடுப்போம். உங்களுக்கு புரியுங்களா? 15 நாள்லேருந்து 20 நாள் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஷெடியூல் கொடுப்பாங்க. இந்த ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வேறு ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு சில பண்டிகை நாட்கள்லாம் வரும், அந்த நாட்கள்லாம் தவிர்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நமக்கு இன்னும் லாங் கேப் இருக்குது, டைம் இருக்குது. தெளிவாக பொறுமையாக படிக்கணும். படித்த விஷயத்தை நல்லா உள் வாங்கிக்கணும். ஏனோ தோணோ அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவாக படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 20 நாள் அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னு வச்சுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது. 5 × 20 அப்படின்னு கணக்கு பண்ணால் கூட நீங்கள் 100 நாள், உங்களுக்கு 100 நாளில் ஒவ்வொரு பாடத்தையும் பார்த்தோன்னா வந்து முடிச்சிடுவாங்க. தெளிவாக ஒவ்வொரு பாடத்தையும் அழகாக பார்த்தோன்னா வந்து நடத்தி முடிச்சுட்டே வருவாங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். அதாவது சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு போகும்போது தான் நீங்கள் பார்த்தோன்னா நேரம் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது 3. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த 3 சப்ஜெக்ட் தான் அப்படியே கொண்டு வர போகிறோம். ஏன் இதை முதல்ல கொண்டாடுறோம் அப்படின்னம்னா, நம்ம எந்த விஷயத்துக்கு போனாலும் நம்மளை வந்து முதல்ல பழக்கப்படுத்தணும். உடனே உட்காந்து நீங்கள் 1 மணி நேரம் படிங்க அப்படின்னம்னா 1 மணி நேரம் வீடியோ பாருன்னா நம்மளால் பார்க்க முடியாது. நமக்கு அந்த மைண்டு வந்து அடாப்ட் ஆகணும். ஒரு 21 நாள் போனால் தான் நமக்கு என்ன ஆகும், அந்த பழக்கம் என்பதே வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம சயின்ஸு சோஷியலை பார்த்தோன்னா வந்து பின்னாடி வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நான் இப்போயே உங்களுக்கு சயின்ஸ் சோஷியல் கொடுத்துனாலும் பின்னாடி அது என்ன பண்ணணும், மறந்துடும். அங்கே பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா அதை விட ஈஸியாக எடுத்துலாம். தமிழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இலக்கணத்தெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் சயின்ஸு, சோஷியல் இந்த 5 சப்ஜெக்டாக உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வகுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. மொத்தமாக உங்களுக்கு போர்ஷன் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 100 நாளில் மொத்த பாடத்திட்டத்தையும் நடத்தி முடிச்சிருவாங்க. இப்படி நடத்தும் போதே உங்களுக்கு ஸ்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே நடக்கும். 6லேருந்து 8ஆம் வகுப்பு இருக்கிற ஒரு பாடத்திட்டத்தை ஒரு நாள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 9, 10 ஒரு நாளில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். 6 to 10 என்ன முக்கியமான பாயிண்ட்டு எதெல்லாம் கேள்விகள் வரும் அது மாதிரி முடிக்கிற மாதிரி போகும். அப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 100 நாள். இது உங்களுக்கு பாடம் மட்டும் நடத்தாமல் உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு நடக்கும்போது அந்த பாடத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்டட் கிளாஸாக வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ரெக்கார்டட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவாங்க. அந்த பாடத்திட்டம் என்ன பாடமோ அந்த பாடத்திட்டத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளாஸஸ் பார்க்க போகிறீங்க, ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்க போகிறீங்க. படித்து முடிச்சிட்டிங்களா? ஃபஸ்ட் நாளோட உங்களுக்கு டார்கெட்டு ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நாள் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இந்த லைவ் கிளாஸில் என்ன நடக்குன்னா, நேற்று நடத்தின பாடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு 30 கேள்விகள் டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? கட்டாயம் என்ன பண்ணோம், எல்லாருமே இந்த லைவில் வந்து இருந்துடணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் என்ன அதாவது மெயின் தேர்வில் என்ன தவறுகள் செய்வீங்க, அந்த கேள்வி பார்க்கும்போது என்ன விஷயத்தை நீங்கள் ஆப்ஷனில் குறிப்பீங்க அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. புரியுங்களா? 2வது நாள் வந்து லைவ் கிளாஸஸ் தெளிவாக போகும். அடுத்தது 3வது நாள் எப்படி போகும் அப்படின்னும் போது 3வது நாள் உங்களுக்கு டெஸ்ட்டு. ஒரு 50 கேள்விகள் கொண்ட தேர்வு பார்த்தோன்னா உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் கிளாஸு,
ரெண்டாவது லைவ் செக்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஒரு 50 கேள்வி பிடிஎஃப் நடக்கும். அப்போ இந்த மொத்தத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நான்காவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டார் இருப்பாங்க. இந்த 3ஆம் தேதியே உங்கள் மார்க்லாம் பார்த்துட்டு ஏன் வந்து மார்க் கம்மியாச்சு, எந்த உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மென்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க தகவலும் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் இருக்கிற சூழலில் உங்கள் டவுட்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்துவாங்க. 4ஆவது நாள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் என்ன ஆகும்னா திருப்பி ரெக்கார்டர் கிளாஸ் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கிளாஸஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் சாட்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இப்போ திங்கள், செவ்வாய், புதன்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் நடக்குங்களா? அதே போல் வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெக்கார்டர் கிளாஸ் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு லைவ் செக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சனிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சனிக்கிழமை நீங்கள் படிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தேர்வு இருக்கும். சரிங்களா? ஞாயிறு தேர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னம்னா நீங்கள் அதாவது டே 1லேருந்து டே 6 வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அது மொத்தத்தையும் சேர்த்து டே 7ல் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி தான் உங்களுக்கு வகுப்புகள் பார்த்தோன்னா வந்து தொடர்ச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இது எல்லாருமே ஆசிரியர் சொன்னாலும் எங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா ஒரு குழந்தைக்கு உங்களை எப்படி வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். சின்ன விஷயங்கள் நம்ம இதெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இடத்துல தான் நம்ம தவறாக செஞ்சுருப்போம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருவாங்க. சார் வேறு எப்படி சார் நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கீங்களே சார், அந்த டெஸ்ட்டு சார் எப்படி சார் அப்படின்னோம்னா அந்த டெஸ்ட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்ம் அப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வார்ம் அப் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு களத்துக்கு தயாராகிறோம், ஒரு போட்டி களத்துக்கு நம்ம தயாராகணும்னு வச்சுங்க, அந்த களம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். சரிங்களா? இது நிறைய பேர் முன்னாடி டெட் எக்ஸாம் எழுதுன நபர்களும் இருப்பாங்க, எழுதாத புதிய நபர்களும் இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் என்னென்ன ஃபீல் ஆகும்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்னால் இப்படி தான் இருக்கும், எதுவுமே தெரியாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் நான் எழுதும்போது நான் அந்த கேள்வித்தாளில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறேன்றது தெரியணும். சரிங்களா? அதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மாணவர் மத்தியில் சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு கிரவுண்டு இருக்குன்னா அந்த கிரவுண்டை நான் 8 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னம்னா இன்றைக்கி நான் அந்த கிரவுண்டை 8 நிமிஷத்தில் ஓடுறேன்னு சொல்லிட்டு தெரியணும். அதே தான் அவங்க அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு. அதே தான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் எவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களை நீங்கள் மெருகேற்றிக்கலாம். இண்டிவிஜுவல் மென்டார் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பேர் உங்களை வழி நடத்துகிறாலும் உங்களை வழி நடத்தக்கூடிய முதன்மை நபர்களாக யார் இருக்கணும்னா நீங்கள் தான் இருக்கணும். சில எது சரி எது தப்புன்ற முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. ஏன்னா தேர்வு எழுதும்போது நான் 1000 விஷயம் உங்களுக்கு சொல்லித் தரலாம், ஆனால் உனக்கு மனதுக்குள்ளே என்ன நினைவாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும் போது அப்போ அந்த விஷயத்தை நினைவுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வகுப்புகள் நாளைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா முழு தேர்வு வந்து உங்களுக்கு நடக்கும் 29/7. சரிங்களா? 29/7/2026 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மணிக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் போடுவாங்க. டெட் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாளைக்கு மென்ஷன் பண்ணி உங்கள் குரூப்பில் தனியாக பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டுருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஓஎம்ஆர் மெத்தட், ஓஎம்ஆர் ஷீட்டு எல்லோரும் 20 காப்பி எடுத்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த 20 காப்பி எடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுத போகிறீங்க. இப்போ ஒவ்வொரு நபர்களும் பார்த்தோன்னா வந்து ஒரு 40 மதிப்பெண் எடுத்துட்டேன், 60 மதிப்பெண் எடுத்துட்டேன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதாவது நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ஆஃபீஸ் நம்பரில் நீங்கள் இண்டிவிஜுவலாக அனுப்பணும். தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தேன், ஆங்கிலத்தில் எவ்வளோ எடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி நீங்கள் அனுப்பணும். அப்போ உங்களோட இண்டிவிஜுவல் ஃபீட்பேக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட மென்டார் என்ன பண்ணுவாங்க, எழுதி வச்சுப்பாங்க. சரிங்களா? அவங்க எழுதிட்டு அதன் பிறகு எதிர்வரும் காலங்களில் உங்களை எப்படி கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 29 நடந்து முடிஞ்சிச்சு. 30ஆம் தேதி எல்லாருக்கும் என்னன்னா நீங்கள் அனுப்பிச்ச மதிப்பெண், ஏன்னா அன்றைக்கி டெஸ்ட் எழுதின மொத்த பேர் மதிப்பெண்ணை வச்சு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் சரி, ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் சரி, மொத்த பேரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூம் கிளாஸ், அதாவது லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30ஆம் தேதி வந்து கொடுப்பாங்க. இந்த கிளாஸஸ் எப்படி இருக்க போகுதுன்னா எதிர்வரும் தேர்வை எப்படி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற விஷயம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா நீங்கள் தப்பு என்ன செஞ்சீங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதில் எப்படி மாற்ற போகிறேன்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த விஷயத்தை எப்படி மாற்றணும் அப்படின்றத, ஏன்னா இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு வர ஸ்டூடெண்ட்டை நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம 2500 மேலே ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா இப்போ இந்த லாஸ்ட் எக்ஸாம்லேயே நம்ம காமிச்சிருக்கோம். அப்படின்ற போது அந்த இடத்துல நான் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படின்றத ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவோம். இதெல்லாம் மாற்றணும்,
நம்ம தேவை வந்து என்ன விஷயத்த இப்போதைக்கு இந்த தேர்வில் நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்த ஒரு காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர், அது ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்கள்ட்ட நம்ம பேச போகிறோம். பேசிட்டு இந்த பேட்ச் எப்படி போக போகுது, அதுக்கப்புறம் இல்லாமல் கம்ஃபர்டபுள் டைம், அதாவது இந்த லைவ் செக்ஷன் வந்து எந்த நேரத்தில் வைக்கணும். ஏன்னா மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதியத்தில் லைவ் செக்ஷன் வைங்கன்றாங்க, இல்லை ஈவினிங் செக்ஷனில் வைங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீடமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, ஈவினிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த மதியத்தில் இந்த ஒரு நாள் வைக்கும்போது, அதாவது ரெகுலர் டேஸில் வைக்கும்போது தான் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் எப்படின்றத உங்களுக்கு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் மொத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 29 டெஸ்ட்டு முடிங்க 30ஆம் தேதி ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணி நடக்கும் அப்படின்றத உங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் போட்டுருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் சேர்க்கலை அப்படின்னாலும் ஒரு 4 or 5 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று மாணவர்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸில் எனக்கு தேவைப்படுது. முதல்ல புரிஞ்சுக்கிங்க, டெஸ்ட் பேட்ச் பொறுத்த மட்டத்தில் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு பயிற்சியாக செய்கிறேன் அப்படின்னோம்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எடுத்துங்க. என்ன கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு டெட்டை பற்றி எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் வந்து டெட் எக்ஸாமே பார்க்க போகிறேன், இல்லை நான் படித்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னோம்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களை வழிகாட்டுறதுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தேவைப்படுது. சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு எந்த பேட்ச் தேவைப்படுதோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை தெளிவாக வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு தேவை எல்லா மாணவர்களும் பார்த்தோன்னா வெற்றி பெறணும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். இதே பார்த்தோன்னா வந்து ஃப்ரீ பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் சார் ஃப்ரீயாக கொடுங்க சார், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார் அப்படின்னாங்க. ஃப்ரீ பேட்சும் பார்த்தோன்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான். நான் 31ஆம் தேதி பார்த்தோன்னா ஃப்ரீ பேட்ச் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ பேட்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷும் பார்த்தோன்னா வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் பார்த்தோன்னா அது நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். தமிழ் இங்கிலீஷும் நான் உங்களை ரெடிப்படுத்துகிறேன். நீங்கள் மற்ற இருக்கிற சப்ஜெக்டை நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிற மாதிரிங்க. கட்டாயம் உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் அந்த 31ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி என்னன்னா தொடர்ச்சியான பயணம் மட்டும்தான். எல்லோரும் பார்த்தோன்னா வந்து ஏதோ ஒரு காரணத்தை ஒரு ஆர்வத்தில் சேர்ந்தீங்களோ, இல்லை நான் கட்டாயம் வெற்றி பெறணுன்றதுக்காக சேர்ந்தீங்களோ, எப்படி சேர்ந்தீங்களோ இல்லையோ நம்ம சேர்ந்துட்டோம். சரிங்களா? அதை மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல சேர்ந்துட்டோம். அவங்க கொடுக்குற, அதாவது குதிரையை பொறுத்த வரைக்கும் கடிவாளம் கட்டியாச்சு. இப்போ குதிரை என்ன பண்ணுன்னா அந்த கடிவாளத்தை அந்த வழிகாட்டி, அதாவது அந்த இருக்க ரைடர் எப்படி வழிகாட்டுறாரோ அதன்படி நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். அதுதான் உங்களோட வேலையே. இப்போ அந்த ஷெடியூல் கொடுத்துருக்கேன், அந்த ஷெடியூல் படி நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா போதும். நமக்கு தேவை 50% மதிப்பு தான். உங்களை நான் 130 கேள்விக்கு நான் தயார்படுத்திடுவேன். நீங்கள் 50% 75 கேள்வி எடுத்து ஈஸியாக வெற்றி பெற்று, உங்களோட வெற்றி பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கான வெற்றி மட்டும் கிடையாது, எங்கள் நிறுவனத்தோட அடையாளமே இருக்குது. அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து உங்களை வெற்றி பெற வைக்கிறது நான் முழு முயற்சியை எங்களால் முடிஞ்ச உழைப்பை நாங்கள் போட்டுக்கொண்டே இருப்போம். கட்டாயம் பார்த்தோன்னா நடக்கக்கூடிய டிசம்பர் எக்ஸாமில் ஏற்கனவே பார்த்தோன்னா 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் நம்ம வந்து வெற்றி பெற வச்சோம். இந்த முறை நடக்கும்போது ஒரு 5000க்கு மேற்பட்ட மாணவர்களாச்சும் நம்ம வெற்றி பெற வைக்கணும். அதுக்கான முழு முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். நீங்களும் பார்த்தோன்னா உங்களோட ஒத்துழைப்பை மட்டும் கொடுத்தா போதும், மற்ற விஷயத்தில் நாங்கள் பார்த்துப்போம். சரிங்களா? தேங்க்யூ.